ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி 1 கப் கோதுமையும் 1/2 கப் ரவையும் வச்சு ஒரு டேஸ்டியான டின்னர் ரெசிபி செய்ய போகிறீங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரெசிபி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் ரவையை சேர்த்து 1/2 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு விஸ்கை வச்சு கட்டிகள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் திக்கா இருக்கிறதுனால இன்னொரு 1/2 கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்ம ரவை நல்லா ஊறி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் பொடியாக கட்டின 2 வெங்காயத்தை சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாவை சேர்த்து துருவி வச்ச மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்க 1க்கு 2 வாட்டி கழுவி எடுத்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து 3/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து 1 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணி சாறை பிழிஞ்சிக்கலாம். கால் கப் பாசி பருப்பை நல்லா வேக வச்சு நம்ம மாவுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பொருள்லாம் மாவுல இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் குக்கரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம மாவுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் உப்பெல்லாம் செக் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை 2 குழிக்கரண்டில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா அடையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கன்னா பர்ஃபெக்டான டின்னர் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்டு டேஸ்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டு இட்லி தோசை இல்லாத நேரத்தில் 1 கப் கோதுமையும் 1/2 கப் ரவையும் வச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்க. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த வெஜிடபிள்னாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்டான ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.